லெந்து நாட்களிலே முதல் திங்கட்கிழமை அன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த அருமையான வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை. அதில் 45ஆம் வசனத்தில் மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் என்னவென்றால், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 46ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்படி என்றால் நீதிமான்கள் எப்படி நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் நிச்சயமாக நித்திய ஜீவனை அடைய முடியும். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாவது நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் உண்மையாகவே மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காரணம், அவர் சொல்லுகின்றார், ஆடுகளை பிரிப்பதைப் போல நான் பிரிப்பேன். அப்பொழுது துன்மார்க்கனை தனியாகவும் நீதிமான்களை தனியாகவும் பிரித்து அவர்கள் வேண்டிய காரியத்தை செய்வேன். நீதிமான்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க என்பது மறந்துவிட வேண்டாம். நம் உலக வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது என் தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த ஆண்டவர் வசனத்திற்கு ஏற்ப ஒருவராகிலும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நம்மால் முயன்ற காரியங்களை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் மக்களாக வாழ நிலந்த நாட்களில் தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மை அடைய செய்வாராக. ஆமென்.